ஹலோ guys, இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி Autodesk Inventor 2020 போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டயக்ராம் தான் நம்ம வந்து போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டயக்ராமு. பிலோ ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே போட்டுடலாம். தென் இந்த டயா பார்த்தீங்கன்னா 10, இது வந்து ஆஃப். இந்த போர்ஷன் மட்டும் நான் ரெவால்வ் பண்ணியிருக்கேன், இந்த போர்ஷன் ஃபுல்லாக. தென் இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 5 வரும். இது வந்து ரேடியஸ் 12, இது வந்து ரேடியஸ் 180. தென் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 9. தென் இது பார்த்தீங்கன்னா லெவலில் பாதி 5.5 வந்துடும் கரெக்டாக. தென் இந்த டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது ஸ்கொயராக இருக்குது. பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2.5 கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்னால 4 பக்கம் ஈக்குவல். ஸோ இதுவும் 2.5, இதுவும் 2.5, இதுவும் 2.5, இதுவும் 2.5. தென் இந்த ஷார்ப்னஸ் வந்து எப்படி போட்டதுன்னு நான் வந்து சாஃப்ட்வேரில் சொல்லியிருப்பேன். தென் இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். உங்கள் இன்வெர்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளாட் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துங்க. தென் ஸ்டார்ட் 2D ஸ்கெட்சில் போயிட்டு ஃப்ரண்ட் பிளேன் இல்லைனா ரைட் பிளேன் கொடுத்து ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கோங்க. லைன் லென்த்து வந்து 5. தென் இப்போது ஹரிசாண்டல் லைன் வந்து போடணும். அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 96. இதோட ஹைட் பார்த்துட்டிங்கன்னா 11/2 வரும். ஏன்னா அந்த டயா வந்து லெவலு. ஸோ பாதி எடுத்துக்கிட்டு ரெவால்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 11/12 கொடுங்க. இதோட லெஃப்ட் சைடு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 9. தென் இப்போ வந்து 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே, இது ரொம்ப சின்னதாக இருக்குது. டைமென்ஷனில் பிரச்சனை வரும். சின்னதாக இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரைன் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டால் ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து 3. தென் பார்த்துட்டிங்கன்னா வெர்டிக்கல் எடுத்துக்கிட்டு இந்த லைனையும் இதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இதோட ஹைட் பார்த்துட்டிங்கன்னா 15/2 7.5 வந்துடும். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஆர்க்கு ஜஸ்ட்டு இந்த ஆர்க்கோட ரேடியஸ் வந்து 12 வந்துடும். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 3 வரும் கரெக்டாக. ரேடியஸ் வந்து 12. ஓ, டோட்டல் தான் 3. இந்த 3 வந்து 1.5 மாற்றிட்டா கரெக்டாக வந்துடும். இந்த 3 1.5க்கு மாற்றிடுங்க. ஓகே, கரெக்டாக வந்துச்சு. ஜஸ்ட் இந்த எண்டில் இருந்து அந்த எண்டுக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிங்க. அது வந்து ஆர்க் வந்து 180. ஜஸ்ட் இப்போது டேஞ்சன்சி கொடுத்தா கரெக்ட் ஆகிரும். ஸோ அதேமாரி கரெக்ட் ஆகிடுச்சு. தென் இப்போ வந்து ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ரெவால்வ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஓகே, அந்த கைப்பிடி போர்ஷன் வந்து கிடச்சிருச்சு கரெக்டாக. தென் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல 9 டயாமீட்டர் ஒரு சர்க்கிள் போடணும். அது வந்து அந்த லெவலுக்குள்ளேயே வந்துடுறதுனால நான் அந்த போர்ஷன் விட்டுட்டு டைரெக்டாக அந்த நாப் போர்ஷனுக்கு வந்துட்டேன். அதோட ஃப்ரண்ட் போர்ஷன், நாப்னு சொல்லக்கூடாது. இது வந்து கரெக்டாக 30. இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு இதோட டிஸ்டன்ஸ் வந்து 8. ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். -8.9 கரெக்டாக கொடுக்கணும். ஆங்கிள் வந்து கால்குலேட் பண்ணது. ஸோ எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். செக் பண்ணிக்கிறேன் அது எங்கேயாவது ஃப்ளாட்டாக இருக்கான்னு. ஸோ அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.